வணக்க நண்பர்களே, நான் உங்கள் சாமி மொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம ஷாப்புக்கு வேற ஒரு ஷாப் நண்பர் ஒருத்தர் சாம்சங் A51 டெட் மொபைல் ஒன்று கொரியர் சென்ட் பண்ணியிருந்தார். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் ஆன் லோவிலே நின்றுட்டு இருக்கு. அதுக்கு இஎம்எம்சி எடுத்து ரீபால் பண்ணாலே சரியாயிடும்னு சொல்லிட்டு அந்த நண்பரே ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. அப்புறம் அவரால் ரெடி பண்ண முடியல அப்படின்றதுக்காக நம்ம கடைக்கு ரெடி பண்ணி தர சொல்லி கொரியர் சென்ட் பண்ணியிருந்தாரு. சாம்சங்ல A சீரிஸ் M சீரிஸை பொறுத்த வரைக்கும் சடன் டெட், ஹேங் ஆன் லோ, ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட், சார்ஜிங் லோவோ கம்ப்ளைண்ட், இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸுக்கு CPU ரேமும் எடுத்து ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணாலே மொபைல் 100% ரெடி ஆகிடும். சரி, நம்ம கிட்ட வந்த சாம்சங் M51 இதே கம்ப்ளைண்ட்ன்றதுக்காக சைட்ல இருந்த ஒயிட் குளூலாம் நீட்டா கிளீன் பண்ணிட்டு சரியான ஏர் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி CPU ரேமும் சேஃபா ரிமூவ் பண்ணிட்டு ஹைடெக்கான சால்டரிங் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி SMDக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஐசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீட்டா கிளீன் பண்ணிட்டு ரிட்டர்ன் இஷ்யூஸ் வராத அளவுக்கு PPT யூஸ் பண்ணி ரீபாலிங் பண்ணி ப்ராப்பரா ரீஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சார்ஜிங் ஏறுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங்கே சப்போர்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஃபோன் ஆன் பண்ணி டச் சென்சிட்டிவிட்டிலாம் நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்ட பிறகு அந்த நண்பருக்கு ரீகொரியரும் சென்ட் பண்ணியாச்சு. நம்ம கிட்ட கொரியர் சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கு. இது மாதிரி மொபைல் சர்வீஸ் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.